சீரியல் நாளைக்கான பிரமல பார்த்தீங்கன்னா காவேரி அவங்க அம்மாவை கூட்டிட்டு காஞ்சிபுரத்துக்கே வந்துடுறாங்க. அந்த ஸ்கூல்லையும் போயிட்டு டீச்சராக ஜாயின் பண்ணிடுறாங்க. அதே ஸ்கூல்ல விஜய் தன்னுடைய மகள் காவேரியும் அதே ஸ்கூல்ல வந்து விஜய் ஜாயின் பண்ணிடுறாங்க. விஜய் வந்துகிட்டு இருக்கும்போது காவேரியும் அங்கிருந்து வராங்க. 2 பேரும் பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் விஜய் கவனிக்காம போயிடறாங்க. காவேரியும் விஜயை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஞாபகம் வராததுனால யதார்த்தமா அவங்களும் திரும்பி பார்க்காம போயிடறாங்க. காவேரி கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாப்பாவும் அதே கிளாஸ்க்கே வராங்க. காவேரி அந்த குழந்தைய பார்த்துன்னு ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. உன்னுடைய பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பாப்பாவும் தன்னுடைய பெயர் காவேரின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு காவேரி ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காவேரி குழந்தை மட்டும் சாப்பிடாம அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு காவேரி அந்த குழந்தைகிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏமா நீ சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு எங்கள் அப்பா தான் ஊட்டி விடுவாரு, எனக்கு எங்கள் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை நான் பிறந்ததுலேருந்தே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு எங்கள் அப்பா தான் ஊட்டி விடுவாங்க, அதனால எனக்கு இப்போ சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு காவேரி சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, நான் உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக ஊட்டி விடுறாங்க. காவேரி அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. நானே உனக்கு டெய்லி ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பேசுகிறாங்க. அந்த குழந்தையும் எங்கள் அம்மாவை இது வரைக்கும் பார்த்ததில்ல, உங்களை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. காவேரி அந்த பாப்பா சொல்கிறத கேட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. அடுத்து காவேரி வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா கிட்ட நடந்ததை பற்றி சொல்கிறாங்க. எனக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது என்ன அறியாம ஏதோ ஒரு ஃபீல் ஆகுதுமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு, அந்த குழந்தைகிட்ட பேசணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. காவேரியுடைய அம்மாவும் இவளும் ஒரு குழந்தைய பெற்றவ தானே, அதனாலதான் இவளுக்கும் அந்த எமோஷனல் வருதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சு ஃபீல் பண்றாங்க. காவேரி பாப்பாவும் விஜய் கிட்ட போயிட்டு எனக்கு எங்க டீச்சரை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எங்க டீச்சரை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு அவங்க தான் எனக்கு சாப்பாடே ஊட்டி விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. விஜயும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க.